ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். எல்லாரும் வந்து தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஸோ தட் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் குட் அண்ட் ஹெல்த்தி. ஓகே, ஸோ டுடே we are going to see surface tension எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, how to determine the surface tension of the liquid using drop weight method. ஓகே, drop weight method ஒன்று இருக்குங்களா? ஓகே, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லிக்யூடோட சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி நம்ம தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் பை ட்ராப் வெயிட் மெத்தட். ஓகே, இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்லாக்மோமீட்டர் அப்படின்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்லாக்மோமீட்டர் இல்லாட்டி இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாக்டோமீட்டர்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு டியூப் இருக்கும். அது டியூபோட டாப் எண்டும் பாட்டம் ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தின்னாக இருக்கும், நடுவில் மட்டும் ப்ராடாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஸ்லாக்மோமீட்டர் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் இட் இஸ் சிம்பிள் வே. ஒரு ஈஸியான மெத்தட். ஓகேங்களா? ஒன்று நம்ம ஸ்லாக்மோமீட்டர் எடுத்துக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணணும், லிக்விட் ஊற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் காரணமாக அது என்ன பண்ணும், நமக்கு கீழே வரும். ஓகேங்களா? டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி லிக்விடுக்கு நம்ம வாட்டர்ஸுக்கு என்ன நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் மூலிமா அது மேலே போகுது. ஓகே, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட்ஸ் டிராப்ஸ். ஓகே, டியூ டு த வெயிட். ஓகேங்களா? அதுக்கு பேர் ட்ராப் வெயிட் மெத்தட்னு வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தோம் நேற்று ஒரு பவுலில் என்ன பண்ணணும், நம்ம லிக்விட் ஊற்றும் போது என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா மாலிகூல்ஸ்க்கும் கீழே இருக்கிற மாலிகூல்ஸோட என்ன பண்ணணும், இழுத்து பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? டைட் பைண்டிங்கில் இருக்கும். உள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ்லாம் என்ன பண்ணணும், கொஹெசிவ் ஃபோர்ஸ் தட் மீன்ஸ் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷனால சாதாரண பாண்டிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அது சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஓகே, அந்த சர்ஃபேஸ் டென்ஷனும் அந்த ட்ராப் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் கீழே இறங்கும்போது என்னன்னா ஒரு நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸும் நமக்கு பேலன்ஸ் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் நமக்கு டிராப்ஸ். ஓகேங்களா? டியூ டு வெயிட். ஓகேங்களா? வெயிட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டும் சர்ஃபேஸ் டென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் பேர் தான் நமக்கு என்னன்னா டாட்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். தட் சர்ஃபேஸ் டென்ஷன் பேலன்சிங் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் நான் சொன்ன கதை தான் இருக்கும். ஓகே, ஸோ பிரின்சிபல் பாருங்க, த வெயிட் ஆஃப் த லிக்விட் ட்ராப். அது வெயிட் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், லிக்விடுக்குள்ள நம்ம எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு. அந்த ஆல்சோ தட் சர்ஃபேஸ் டென்ஷன் மினிமைசிங் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? ஏரியா என்ன பண்ணும், மினிமைஸ் பண்ண பார்க்கும். ஓகேங்களா? டியூ டு வெயிட் கீழே வரும்போது என்ன பண்ணும், நமக்கு அந்த வெயிட்னால நம்ம என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனும் வெயிட்டும் நமக்கு டூ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் டு பேலன்ஸ் த drops. Okay, so weight of the drop falling slowly out of a capillary tube when held vertically directly. Okay, vertically na நமக்கு என்ன மேல இருந்து கீழ அப்படியே வருது. ஓகேங்களா? directly proportional to the surface tension. Okay, so the drop எப்படி ஃபால் ஆகுது பார்த்தீங்கன்னா drop due to the weight. ஓகேங்களா? ரொம்ப அதிகமான தண்ணி வருமா என்ன பண்ணணும்னா அந்த வெயிட் என்ன பண்ணணும், நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னது, மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணணும்னா அது அப்படியே நமக்கு என்ன கவர் ஆகி நமக்கு என்ன ட்ராப்பாக கீழே வந்துடும். ஓகே, so directly proportional to its surface tension. The drop fall when its weights exceed. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்ற ஒரு பர்டிகுலர் தண்ணி வருது என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? சர்ஃபேஸ் இருக்கிற மாலிகுல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கும். நம்ம ஓவர்ஃப்ளோ பண்ணோம், அதிகமாக ஊற்றும்போது என்ன நடக்கும், நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஓகேங்களா? ஸோ தட் the drops fall when its weights exceed the surface tension. ஓகேங்களா? அது அப்படியே நமக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, அப்படியே எடுத்து வச்சிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்களா? ஓகே, இதில் என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்ட் ஃபோர்ஸ். அதை ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் பை ட்ராப் வெயிட் மெத்தட் அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸ்டாக்டோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக போடல, நம்ம தியரிங்கனால அது நமக்கு சென்டர் பார்ட் மட்டும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு என்ன கேப்லரி டியூப். ஓகே, கேப்லரி டியூப்னா அதோடைய நமக்கு ஹோல் மாதிரி ஃபைன் ஹோல் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு லிக்விட் வந்து ரொம்ப அதோட இது ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி டியூப்ல என்ன பண்ணுறோம், நம்ம மேலேருந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டே வரும். ஓகே, ஸோ மேலேருந்து தண்ணி ஊற்ற என்ன நடக்கும்னா அப்படியே வாட்டர் அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த இடம் வந்து என்ன பண்ணும், நமக்கு வாட்டர் வந்து அப்படியே நமக்கு அப்படியே வெளியில் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ட்ராப் பண்ணி வச்சேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணணும், நமக்கு எப்பவுமே வாட்டர் நமக்கு மேல் நோக்கி தான் தரணும். நமக்கு அதனால தான் நம்ம அந்த பிளான்ஸ் செடியெலாம் நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை வந்து மேலே அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஆனால் இங்கே என்ன பண்ணுது, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் தண்ணி என்ன பண்ணுது, இங்கே வந்துட்டே இருக்கு. ஓகே, இப்படி வர என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்தோடனே அப்படியே இந்த இப்படி என்ன பண்ணணும், நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட். ஓகே, இந்த அவுட்லெட்லேருந்து வரும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறீங்க. ஓகே, அவுட்லெட்லேருந்து வரும்போது என்ன பண்ணணும், தண்ணி நமக்கு எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா அப்படியே நமக்கு பெருசாகிட்டே. ஓகே,
ஸோ பெருசாகிட்டே இருக்கிறது நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே என்ன ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் கிரியேட் ஆகும், ப்ளஸ் உள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், நமக்கு எப்போவுமே நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம குறைக்க தான் பார்ப்போம். ஓகே, அப்போ குறைக்க போது என்ன நடக்கும்னா கிரியேட்ஸ் பபுள்ஸ் அண்ட் ஆல்சோ மோர் வாட்டர் வரும்போது என்ன பண்ணும், அது நமக்கு அப்படியே நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகே, க்ளோஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு bubble கிடைக்கும். That is called droplet. Okay, so that description, consider the capillary tube with liquid drop just about to fall. Okay, அதாவது ஒரு வாட்டர் வந்து நம்ம capillary tubeல மேல இருந்து கீழே வருது. ஓகே, அதான். So the down upward force pull due to the surface tension. Okay, surface tension என்ன பண்ணணும், upward force ஆக்ட் ஆகும். அப்புறம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், நமக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, எங்க போனோம் நமக்கு என்ன இடத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த கிராவிடேஷன் என்ன பண்ணும், வாட்டர் கீழ் நோக்கி இழுக்கும். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு மேல் நோக்கி இருக்கும். இப்போ ரெண்டு போல்ஸ் நமக்கு பேலன்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா நமக்கு வாட்டர் ட்ராப் கிடைக்கும் டியூ டு அண்ட் ஆல்சோ மேஜாரிட்டி நமக்கு அதோட வாட்டரோட கண்டென்ட் அதிகமாகும் போது என்ன பண்ணும், நமக்கு வாட்டரோட ட்ராப் வந்து வெயிட் எக்ஸீட் ஆகும்போது இட் வில் கிரியேட்ஸ் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபோர்ஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, அப்போ டவுன்வர்டு ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ஏரியா. ஓகேங்களா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் என்ன வரும், ப்ரெஷர் இன்டு ஏரியா தானே. அப்போ ப்ரெஷர் இன்டு ஏரியா. ஓகே, அந்த ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலானா சிக்மா டிவைடட் பை ரோ, சாரி சிக்மா டிவைடட் பை ஆர். ஓகே, சிக்மா டிவைடட் பை ஆருங்கிறது என்னன்னா ப்ரெஷர் இன்சைடு த பபுள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் சைடோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால நம்ம சிக்மா பை ஆர் போட்டு இன்ட்டு அதோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ தட் வாட்டர் ட்ராப்ஸோட ஷேப் என்ன நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ தட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ த வெயிட் ஆஃப் த ட்ராப் ஆல்சோ ஆக்டிங் ஆன் இட். ஓகே, அதாவது என்னன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதாவது டபிள்யூ நம்ம எடுத்துக்கணும். ஓகே, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, அதை நான் என்ன பண்ணிருக்கேன், இங்கே டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் சிக்மா பை ஆர் பை ஆர் ஸ்கொயர் நமக்கு என்ன, இந்த ஆரும் இந்த ஆரும் நமக்கு என்ன கேன்சல் ஆயிடும். ஓகே, கேன்சல் நமக்கு என்ன பண்ணும், சிக்மா பை ஆர் கிடைக்கும் பிளஸ் டபிள்யூ. ஓகே, டபிள்யூ இஸ் நத்திங் பட் நமக்கு என்னது எம்ஜி. ஓகே, அதான் நாங்கள் சொல்லியிருக்கேன். வெயிட் ஆஃப் த ட்ராப் ஆல்சோ ஆக்டிங் ஆன் இட், தட் இஸ் கால்ட் அஸ் W is equal to mg. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணினா சிக்மா பை ஆர் பிளஸ் எம்ஜி, இதான் நமக்கு என்னது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, இது அப்படியே இருந்துச்சுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பாருங்க, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ டைம் அதிகமான நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறாங்க. அது ஒரே காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டவுன்வர்டு ஃபோர்ஸ் பார்த்துருவோம். இப்போ என்ன அப்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, அப்வர்டு ஃபோர்ஸ் ஒரு கேபிட்டல் டியூப்ல எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அதனால தான் நமக்கு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு மேலே போகுது. ஓகே, ஸோ அப்வர்டு ஃபோர்ஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு 2πr. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, லிக்விடோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு என்ன 2πr இன்டூ நமக்கு அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா, சாரி ரோ. ஓகேங்களா, சாரி சிக்மா தான். ஸோ ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த லிக்விட் ட்ராப். ஓகே, நமக்கு என்ன பண்ணணும், எப்பவுமே நமக்கு அப்வர்டு ஃபோர்ஸும் டவுன்வர்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு என்ன லிக்விட் ட்ராப் ஃபார்ம் ஆகும். ஓகே, அட் ஈக்குவலியன் கண்டிஷன் அப்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, அப்வர்டு ஃபோர்ஸ் என்ன நமக்கு 2πr இன்ட்டு சிக்மா. ஓகே, 2πr இன்ட்டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு πr பிளஸ் எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், டவுன்வர்டு ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ சிக்மா இன்ட்டு πr அங்கே போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஓகே, அப்போ 2πr சிக்மா மைனஸ் πr சிக்மா என்ன ஒரு நமக்கு 2πr சிக்மாலேருந்து ஒரு πr சிக்மா போச்சுன்னா ரிமைனிங் ஒரு πr சிக்மா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு நமக்கு எம்ஜி. ஓகே, நமக்கு என்ன நமக்கு சிக்மாங்கிறது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் மறக்கக்கூடாது. ஓகே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன எம்ஜி ஓவர் πr நமக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன டிவைடட் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னன்னா டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட். ஓகே, ஆர் வெயிட் ஆஃப் த டிராப். ஓகே, அந்த டிராப்போட வெயிட்டுக்கும் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ தட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதி போட்டுருக்கேன், எழுதி வச்சுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் இருக்கு. ஓகே, அதாவது என்னன்னா இதோட டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா தியரி எழுதி நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொசீஜர் எழுதி இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் அது நம்ம ஸ்டோக் மெத்தட் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியில் அதே மாதிரியே. ஓகேங்களா, ஸோ தட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.